வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு. ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன். அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான். கேட்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு, அதனால திரட்டி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில. நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும். நீ ஏன் நாட்டல? தூத்துக்குடியில போட்டியிட்டுல 2 முறை எம்பி ஆயிருக்கீல. அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க? குறிபாத்து தொண்டக்குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை? அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை? பதில் இருக்கா? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? 5 பேர் சத்தானா இல்லையா? எவன ஒருத்தன் கொண்டிருக்கான்ல, கொன்றவன் யாரு? கொன்ன காரணம் என்ன? நடவடிக்கை என்ன? சும்மா ஏதாவது பேசிட கூடாது. வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு. சமூக நீதியை சொல்லு, பிராமண எதிர்ப்ப சொல்லு, கடவுள் மறுப்ப சொல்லு. பெரியார் வென்றது ஒன்றுலதான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க, அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க. இது ஒன்னுலதான் நீங்க சாச்சிட்டு திராவிடங்க. என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க. எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு? உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? கோயிலா போய் நாங்க 1999 கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க? பெருமக்களே, கடவுள் மறுப்பா? பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க. நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தால பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம்.